திருச்சிற்றம்பலம் சாய்ராம். இன்றைக்கு நம்முடைய சாய் நந்தீஸ்வரா சத் சங்கத்தில் ஆத்ம விசாரம் சிந்திக்க இருக்கிறோம். இறைவனுக்கும் குருவிற்கும் அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவத்கீதை சாங்கிய யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சாங்கிய யோகத்தினுடைய 54வது ஸ்லோகத்திலிருந்து அந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு வரை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அதே போல ஆத்ம விசாரத்தில் சீடனுக்கு ஏற்படும் ஐயங்கள், அதை குருவானவர் எவ்வாறு அவருக்கு தெளிவுபடுத்துகிறார், ஒரு சீடனுடைய சுய முயற்சி, சுய அனுபவம், அவனுடைய வைராக்கியம் ஆகியவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதையெல்லாம் இன்றைய பகுதியில் சிந்திக்க இருக்கின்றோம். ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பன ஆனஸ்ரன்வன்னோதிபிஸ்ஸீத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவத்கீதையில் உள்ள 54வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத வ்ரஜேத கிம். அர்ஜுனன் சொன்னது, கேசவா, சமாதியில் நிலைத்த நிறை ஞானியினுடைய லட்சணம் யாது? உறுதியான அறிவுடையவன் எதை பேசுகின்றான்? சிதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, உறுதியான அறிவுடையவன் எதை பேசுகின்றான்? எப்படி அமர்கின்றான்? எந்த நிலையில்? சமாதி நிலையில். எவ்வாறு நடக்கின்றான் என்பது அர்ஜுனனுடைய ஐயங்கள். சமாதி கூடியவன், பிரம்மஞானி, ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆகிய இந்த சொற்களெல்லாம் ஒரே கருத்தை விளக்குகின்றன. பரிபூரணம் உணர்ந்த ஞானி தானே பரிபூரணமாகின்றான். அத்தகையவன் சமாதியில் இருக்கும் பொழுது அவனுடைய அந்தக்கரணம் எத்தன்மையதாக இருக்கின்றது? பகிர்முகமாக அவன் மனதை திருப்பும் பொழுது அவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும்? இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வரையில் இனி வரும் 18 ஸ்லோகங்களில் நிறைஞானியினுடைய இயல் ஆனது இயம்பப்படுகின்றது. நல்ல எழுத்து எழுத விரும்புபவர் மாதிரி எழுத்தை தங்கள் முன்னிலையில் வைத்துக் கொள்கின்றார்கள். விரும்புபவர் மாதிரி எழுத்தினை, நல்ல எழுத்து எழுத வேண்டுமென்றால் அதற்கு ஒரு மாதிரி வேண்டும். அதே போல சிறந்த சித்திரம் வரைய விரும்பும் ஒரு ஓவியக்காரர் அழகிய படம் ஒன்றை தனக்கு முன்பு மாதிரியாக வைத்துக் கொள்கின்றார். பரிபூரண தன்மையை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுதல் ஒவ்வொரு துறையிலும் இடம்பெறுகின்றது. ஆத்மீக துறையில் இம்முறை பொருந்தும். சான்றோருக்கு சாத்தியமாக கூடிய சம்பூர்ண நிலை ஈண்டு சாற்றப்படுகின்றது. அந்நிலையை அடைய முயல்பவர்கள் தம் சாதனத்தில் செய்ய வேண்டியது யாது என்பதும் இதில் அடங்கப் பெறுகின்றது. இந்த பெருநிலையை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இதன் பொருட்டு பாடுபவர்கள் எல்லாம் யோக அந்த நிலையை அடைகின்றார்கள். இதற்கு பகவான் நமக்கு எடுத்து சொல்லும் விளக்கமாகும். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்ட ஸ்திதப்ரஜ்ஞஸ்ததோஷ்யதே. பார்த்தா மனதில் எழுகின்ற ஆசைகளை எல்லாம் அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி
அடைத்திருப்பவன் ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். ஆசைகளை அடக்குபவன், தன்னுடைய இந்த உடல் வாக்கு மனத்தினை யோகத்தில் நிலை பெற செய்பவன், அவனே ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆகின்றான். துன்பத்தில் துடியாத, இன்பத்தில் நாட்டமில்லாத, பற்று அச்சம் சினம் அற்ற உறுதியான உள்ளத்துடையவன்தான் முனி எனப்படுகின்றான். துக்கேஷ்வனுத் விக்னமனஹா சுகேஷு விகதஸ்பிருக வீதராக பய குரோதக ஸ்திததீர் முனி ருச்சியதே. முனிஹி உச்சியதே, அவர்தான் முனி. பயம், அச்சம், பற்று, சினம் இவை எதுவும் இல்லாதவர், துன்பத்தினால் வருத்தப்படாதவர், துவண்டு போகாதவர், இன்பத்தில் நாட்டமில்லாதவர். அத்தகையதுதான் உறுதியான உள்ளம். அந்த உறுதியான உள்ளத்தை உடையவர்தான் முனி என்று சொல்லப்படுகின்றார். எவன் எங்கும் பற்று இல்லாதவனாக நலம் தருவதை அடைந்து மகிழாததும் கேடு தருவதை அடைந்து நொந்து கொள்ளாதிருக்கின்றானோ அவன் அறிவு உறுதி பெற்றவன் ஆகின்றான். அத்தகையவனுடைய அறிவு உறுதி பெறுகின்றது. இந்த மனநிலையை முயற்சி செய்து பெற்றவன். ஆமை தன் அவயவங்களை அடக்கிக் கொள்வது போல பொருள்களிடத்திருந்து பொறிகளை முழுவதுமாக உள்ளிழுக்க வல்லவனுக்கு நிறை ஞானம் நிலை பெறுகின்றது. நிறை ஞானியாக இருப்பவன் யார்? அவன் எத்தகைய ஒரு மனநிலையில் அவன் இருக்கின்றான், எதில் அவன் மனம் நிலை கொள்கின்றது, அவன் எப்பொழுது நிறைஞானம் பெற்றவனாக ஆகின்றான் என்பதைத்தான் நமக்கு இது இந்த சாங்கிய யோகத்தில் உள்ள 54வதிலிருந்து இந்த அத்தியாயத்தின் நிறைவு வரை நமக்கு கிருஷ்ண பகவானால் எடுத்து எம்பப்படுகின்றது, அருளப்பெறுகின்றது. 59வது ஸ்லோகம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷய அனுபவங்கள் இல்லை, ஆசை உண்டு. பரமாத்மாவை தரிசித்த பின் அவனுடைய ஆசையும் அழிகின்றது. விஷய அனுபவங்கள் இல்லை, அதன் பிறகு பரமாத்மாவின் தரிசனம் கிடைத்த பிறகு ஆசையும் அழிந்து போகின்றது. நெறி நிற்கும் நல் அறிஞனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக பற்றி இழுக்கின்றன. யோகனிஷ்டன் அவைகளை எல்லாம் அடக்கி என்னை பரகதியாக கொண்டிருக்கின்றான். நெறியில் நல்ல நெறியில் நிற்கும் நல்ல அறிஞன் அவனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள அந்த இந்திரியங்கள் எல்லாம் பலவந்தமாக பற்றி இழுக்கின்றனவாம். விவேக சூடாமணியில் சீடனானவன் இந்த பந்த பாசமானது எது, அந்த பந்த பாசம் என்பது என்ன ஒரு காரியத்தை செய்கின்றது, அதிலிருந்து நான் எவ்வாறு விடுபடுவது என்ற கேள்விகளைத்தான் கேட்கின்றான். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் பகுதிகள் இந்த இந்திரியங்கள், தன்மாத்திரைகள், தூல தேகம் ஆகியவை பற்றியெல்லாம் தான். இந்த விஷய அனுசரிதம், விஷயங்களை அனுஷ்டிப்பது, காரியங்களில் சித்தம் கொள்வது, அதாவது இது கர்மம், கர்ம அனுச்சரணம். அடுத்தது ஆசையாகிய காமம். இது இரண்டும் தான் நாம் பந்தப்படுவதற்கு காரணம் என்று விவேக சூடாமணியிலும் இதே பகுதிதான் இன்றைக்கும் நமக்கு சொல்லப்படுகின்றது. யோகனிஷ்டன் அவைகளையெல்லாம் அடக்கி என்னை பரகதியாக கொண்டிருக்கின்றான். இந்திரியங்களை வசமாக்கியவனுக்கு அறிவு நிலை பெறுகின்றது. இந்திரியங்களை வசமாக்கினால்தான் அறிவானது நிலை பெறுகின்றது. 62வது ஸ்லோகம். பொருட்களை நினைப்பதால் பற்று உண்டாகின்றது. பற்று ஆசையாக பரிணமிக்கின்றது. ஆசை சினமாக வடிவெடுக்கின்றது. குரோதாத் பவதி சம்மோகக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசஹ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. சினத்தால் மனக்குழப்பம். குரோதாத் குரோதத்திலிருந்து, சம்மோக
வேகம், அவிவேகம், மனக்குழப்பம். விவேகம் என்பது குழப்பம் இல்லாத தன்மை, நிதானம். அவிவேகம் மனக்குழப்பம். எதிலிருந்து மனக்குழப்பம் ஏற்படுகின்றது? குரோதத்திலிருந்து. அப்படி உண்டாகின்றது. சம்மோகாத் குழப்பத்தினின்று, ஸ்மிருதி விப்ரமக நினைவின்மை, நினைவு நாசத்தில் இருந்து, புத்தி நாசம் புத்தி நாசத்திலிருந்து அழிந்து போகின்றன. புத்தி நாசத்தினால் அழிந்து போகின்றது. சினத்தினால் மனக்குழப்பம், மனக்குழப்பத்தினால் நினைவின்மை, நினைவு நாசத்தினால் புத்தி நாசம், புத்தி நாசத்தினால் ஒரு மனிதன் அழிகின்றான். இந்த அற்புதமான 63வது ஸ்லோகம். குரோதாத் பவதி சம்மோகக மனக்குழப்பம், சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக மனக்குழப்பத்திலிருந்து நினைவின்மை, மறதி. ஸ்மிருதி பிரம் ஷாத் புத்தி நாசக நினைவின்மையிலிருந்து புத்தி நாசம். புத்தி நாசாத் பிரணஷ்யதி புத்தி நாசத்தினால் அந்த ஆளே அழிகின்றான் என்று இந்த 63வது ஸ்லோகத்தில் அருளுகின்றார் கிருஷ்ணன். விருப்பு வெறுப்பற்றவனும் ஆத்ம வசப்பட்டவனுமாகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உலவுகின்ற மனவேந்தன் மன தெளிவு அடைகின்றான் என்று சொல்லி, மன அமைதியில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒழியும். மன அமைதியில் துன்பங்கள் ஒழியும். ஏனெனில் மன அமைதி உடையவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுகின்றது. இதைத்தான் ஆத்ம சாதனங்களில் சமம் தமம் என்று நாம் விவேக சூடாமணியிலும் நாம் சிந்தித்தோம். இந்த 66வது ஸ்லோகம், மனம் அடங்காதவனுக்கு ஆத்ம போதம் இல்லை, ஆத்ம பாவனையும் இல்லை. ஆத்ம தியானம் இல்லாதவனுக்கு சாந்தி அடையாது, சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது என்று சொல்லி, கப்பலை காற்றானது நீர்மேல் நிலை குலைப்பது போன்று அலைகின்ற இந்திரியங்களை பின்தொடரும் மனது அவனது விவேகத்தை அறிக்கின்றது. அலைகள் கடலில் அதிகபட்சமாக ஒரு புயல் காற்றினால் அந்த கடல் அலைகள் எந்த அளவுக்கு இருக்கும், அப்படிப்பட்ட அந்த அலைகளுடைய கடலில் அந்த கப்பலானது எப்படி தத்தளிக்கும், அப்படித்தான் நம்முடைய அலைகின்ற அந்த இந்திரியங்களை நாம் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அந்த நேரத்தில் மனதானது அதனுடைய அமைதியை இழக்கின்றது, அமைதியின்மை ஏற்படுகின்றது, அதே சமயத்தில் மனக்குழப்பம் ஏற்படுகின்றது. அதனால் அதற்கு விவேகம் இருக்காது. துடுப்பு, நங்கூரம், உள்யந்திரம், சுக்கான் முதலியவைகளால் ஆளப்பெறாத ஒரு கப்பல் காற்றடிக்கும் திசையில் தள்ளுண்டு தடுமாற்றம் அடையும். அலைகின்ற இந்திரியங்களை பின்தொடரும் மனதிற்கு வரும் கேடும் அத்தகையதுதான். புறவுலகை சார்தற்கென்றே இந்திரியங்கள் அமைந்தவைகள். ஒருவன் தூங்கும் பொழுதும் அவன் வாயில் இனிப்பு பண்டத்தை வைத்தால் மனதின் வேகமின்றியே வாய் தானாக அப்பண்டத்தை சப்புகின்றது. கசப்பு பண்டத்தை வைத்தால் அது துப்புகின்றது. பழக்கத்தால் இந்த இயல்புகள் இந்திரியங்களுக்கு வந்துள்ளன, மனது செயல்படாத நேரத்திலும். அதனால் பண்படாத மனது இப்பொறிகள் வாயிலாக புற உலகில் போகுமாகின் அது ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய விவேகத்தை இழப்பது ஆகின்றது. தஸ்மாத் யஸ்ய மகாபாகோ நிக்ரு ஹீதானி சர்வஷஹ இந்திரியாணீந்தி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஆகையால் ஆற்றலுடையாய் யாருடைய பொறிகள் புலன்களினின்று பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவனது அறிவு நிலை பெற்றுள்ளது. பொறிகளானது புலன்களிலிருந்து, பொறிகளினுடைய அந்த தன்மைகள், தன்மாத்திரைகள் தான் அந்த புலன்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த தன்மைகளிலிருந்து பொறிகள் அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து பிரிக்கப்பட்டு அது ஒரு அடக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் மனநிலை பெறுதலுக்கு அது இறைவனுடைய திருவடியில் ஒரு நிலையான ஒரு விடயத்தில் அது வைக்கும் பொழுது அது இப்படி சிதறாது எல்லா பக்கங்களிலும்.
உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கின்றான். உயிர்களெல்லாம் துய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவாகும். இந்திரியங்களை வென்ற யோகிக்கு உலக காட்சிகள், உலக விவகாரங்கள் ஆகியவைகள் இருள் போன்று மறைந்தே கிடைக்கின்றன. பரமாத்ம தத்துவ சம்பந்தமான யாவும் பகல் போன்று அவனுக்கு நன்கு விளங்குகின்றன. அனைத்தையும் ஈஸ்வர சுரூபமாக காண்பவனுக்கு யாண்டும் மங்களமாக பொலிகின்றது. அவனது வாழ்க்கை இன்பமே வடிவெடுத்தது ஆகின்றது. அசைவற்ற நிறைகடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல எம்முனிவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகின்றான். ஆசை உள்ளான் சாந்தி அடைய மாட்டான். அடுத்ததாக 71வது ஸ்லோகம். விகாய காமான்யஹ சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்ப்ரூகக நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திம் அதிகச்சதி. எந்த புருஷன் ஆசைகளை அறவே அகற்றி பற்றற்று அகங்கார மமகாரம் இன்றி நடமாடுகின்றானோ அவன் சாந்தி அடைகின்றான். ஆசைகள் இருக்கும் அளவுக்கு மனிதனுக்கு அசாந்தி, ஆசை அறிவிடும் அளவு அவனுக்கு சாந்தி அமைதி உண்டாகின்றது. அகங்கார மமகாரம் நான் எனது, நான் அகங்காரம், எனது யான் எனது, என்னுடையது, என்னுடைய பந்துக்கள் பந்தங்கள் பற்றுகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் உடைமைகள் இவையெல்லாம் மமகாரம் எனது என்னும் எண்ணம் மனிதனை கர்ம பந்தத்தில் தளைக்கின்றது. அகங்காரம் ஆசை விஷய இந்திரியங்களின் வாயிலாக விஷயங்களில் ஒரு அனுசரணம், ஒரு பிடிமானம், இவைதான் நாம் பந்தப்படுவதற்கு காரணம். இவை இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் நாம் அடக்காதிருக்கும் பொழுது மனதில் சாந்தி ஏற்படாது. ஆத்மஸ்வரூப அந்த இலக்கண அனுபவம் நமக்கு கிட்டாது. ஏஷா பிராமி ஸ்திதிஃ பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. பார்த்தா இதுவே பிரம்ம நிலை பேறு ஆகும். இதை அடைபவனுக்கு மோகம் இல்லை. இறுதி காலத்திலாவது இதில் நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகின்றான். பிரம்ம நிர்வாணம் என்பது அப்பரோக்ஷ அனுபூதி நிலை. மனம் மொழிக்கு எட்டாத அந்த பேரானந்த பெருநிலை அதுவே. அப்பரோக்ஷ அனுபூதி நிலை அது மனம் மொழிக்கு எட்டாத பேரானந்த பெருநிலை. கனவில் ஒருவன் இருக்கும் பொழுது கனவில் காண்கின்ற பொருள்களுக்கு மதிப்புண்டு. அத்தகைய கனவை விட பெருநிலையாகின்றது நனவு. நனவுக்கு வந்தவுடனே கனவை பற்றிய மயக்கம் போய்விடுகின்றது. அங்கனம் கனவுக்கும் நனவுக்கும் மேம்பட்ட நிலை ஒன்று உண்டு. அது பிரம்ம நிர்வாணம் என்று பகரப்படுகின்றது. அது அடையப்பெற்றவனுக்கு கனவு நனவு ஆகிய அவஸ்தைகளை பற்றிய மயக்கம் கிடையாது. பிரம்ம நிர்வாணம் என்பது மயக்கமற்ற நிலை, கனவு நனவுக்கு மேற்பட்ட நிலை. கந்தன் அனுபூதியில் சொன்னது போல இந்த அபரோக்ஷ அனுபூதி அந்த நிலையானது காலையும் மாலையும் இல்லாத ஒரு நிலை, இரவும் பகலும் இல்லாத நிலை, இன்பமும் துன்பமும் இல்லாத நிலை, நனவு கனவுக்கு மேம்பட்ட நிலை. அந்த நிலைதான் அபரோக்ஷ அனுபூதி, பிரம்ம நிர்வாணம் என்று சொல்லி இந்த சாங்கிய யோகத்தை நிறைவு செய்கின்றார் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா. இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்கியயோகோ நாம த்விதீயோऽध्यायः. ஹரிஹி ஓம். இப்பொழுது இதையே விரித்து சொல்வதாகவும் இன்னும் பகவான் கிருஷ்ணர் அருளியது போல நம்முடைய ஆதிசங்கரர் பெருமானும் நிறைய அருமையான உதாரணங்களை இந்த சுய முயற்சி ஸ்வ அனுபவம் இவற்றிற்கெல்லாம்
நிறைய உதாரணங்களை எடுத்து காட்டியிருக்கிறார் ஆத்ம விசாரத்தில். ரமண மகரிஷியினுடைய இந்த விவேக சூடாமணி தத்துவார்த்தத்தில் சிஷ்யனிடம் குருவானவர் சொல்கின்றார், சிஷ்யன் அபரோக்ஷ அனுபவ ஞானம் என்றால் என்ன, இந்த பந்த வாசம் என்பது யாது, அதில் நான் எவ்வாறு கட்டுப்படுகின்றேன், இப்படிப்பட்ட கேள்விகளையெல்லாம் சிஷ்யன் குருவிடம் கேட்கின்றான். குரு அருளுகின்றார், சிஷ்யனை நீ கேட்ட கேள்வியானது உத்தமமாய், சாஸ்திர ஞானிக்கு சம்மதமாய், சூத்திர சமானமாய், சூக்ஷ்மார்த்தம் உள்ளதாய், மோட்சத்தை அபேட்சிப்ப விருப்பமுள்ளவனால் அறியக்கூடியதாய் இருக்கின்றது. இதற்கு யான் கூறும் உத்தரத்தை சித்தமாக கேள், அதனால் உடனே பந்தம் அகன்று போகும். மோட்சம் அடைதற்கு அனித்திய வஸ்துக்களில் வைராக்கியம் அடைதல் ஏற்கனவே அருளப்பட்டது. பின்னர் சமம், தமம், திதிக்ஷை, சர்வ கர்ம பரித்தியாகம் எனும் இவை கிரமமானது. அதன் பின் வேதாந்த ஸ்ரவணம், பின்னர் அதை மனனம் செய்வது, அதன் பின்பு இடைவிடாமல் செய்யும் பிரம்ம தியானம், அந்நிரந்தர தியானத்தினால் உண்டாகும் நிர்விகல்ப சமாதியால் பெறப்பட்ட அபரோக்ஷ பிரம்ம சாட்சாத்கார ஞான பலத்தால் விவேகி இந்த இடத்திலேயே மோக்ஷானந்தத்தை அனுபவிக்கின்றான். நித்திய அனித்திய அந்த வஸ்துக்களுடைய வேறுபாடு, அதன் பிறகு அந்த ஆத்ம சாதனங்கள், மன அமைதி, வைராக்கியம், பக்தி, ஸ்ரத்தை, பின்பு முமுட்சத்துவம், பரமாத்ம ஐக்கியத்தின் மீது உள்ள அந்த ஆத்ம சாதனுக்குள்ள அந்த ஒரு வேட்கை, விருப்பம். அதன் பிறகு வேதாந்த சாஸ்திரங்களை மீண்டும் மீண்டும் கேட்பது, அதை மனனம் செய்வது, பின்பு பிரம்மத்திலேயே தியானம் செய்வது. இவையெல்லாம் அபரோக்ஷ பிரம்ம சாட்சாத்கார ஞான அந்த பலத்தை கொடுக்கும். இந்த இடத்திலேயே மோட்ச ஆனந்தத்தை அந்த ஆத்ம சாதகன் அனுபவிக்கின்றான் என்று சொல்கின்றார் நம்முடைய ரமண மகரிஷி. இதற்கு முதலில் சிஷ்யனுக்கு எது விளக்கப்படுகின்றது என்றால், அனாத்மவியல். ஆத்மா என்பது தெரியும், அனாத்ம இயல் என்றால் என்ன என்பது விளக்கப்படுகின்றது. அதற்கு தூல தேகத்தை பற்றிய குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றது. மஜ்ஜை அதாவது மூளை, அஸ்தி என்பது எலும்பு, கொழுப்பு, மாமிசம், இரத்தம், சருமம், சுக்கிலம், இந்த 7 தாதுக்கள் உற்று பாதம், தொடை, மார்பு, புஜம், முதுகு, சிரசு, இந்த அங்கங்களோடு கூடியதாய் நான் எனது எனவே யாவராலும் அறியப்பட்டு, இதுதான் நான், இதுதான் எனது என்று எல்லாராலும் இதுதான் அறியப்படுகின்றது. மோகத்திற்கு, ஆசைக்கு முக்கிய ஸ்தானமாக பிரத்யட்சமாக தெரியும் இதுவே தூல தேகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தேகமானது, இந்த தூல தேகம் நமக்கு எப்படி கிடைக்கப்படுகின்றது? இந்த ஒரு விடயம்தான் பஞ்சீகரணம் என்று சொல்லப்படுகின்றது. தன்மாத்திரைகள் என்று 5 உண்டு. அவையாவன சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்பது தன்மாத்திரைகள். அதன் பிறகு இந்த தன்மைகள் உள்ளதுதான் தூலமான பஞ்சபூதங்கள். சப்தம் என்பது ஆகாயத்திலிருந்து வருகின்றது. அடுத்தது சப்தம் ஸ்பரிசம், ஸ்பரிசமானது காற்றிலிருந்து கிடைப்பது. ரூபம் அக்னி. அடுத்தது கந்தம் என்பது சுவை, அது நீர். அடுத்தது மனம், மண்மனம், பூமி. ஆக இந்த தன்மைகள் இவை சூக்குமம். அடுத்ததாக தூலமாக பஞ்சபூதங்கள். அதன் பிறகு இதன் வாயிலாக நம்முடைய தூல உடம்பு கிடைக்கின்றது. அதில் இந்திரியங்கள் பொருத்தப்படுகின்றன. இப்படியானது நம்முடைய பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மைகளால் ஆன ஒரு கலவையான நம்முடைய தூல தேகம். இந்த தூல தேகத்தில் உள்ள இந்த இந்திரியங்கள் தான் நாம் விஷயங்களில் நமக்கு ஈடுபாடு ஏற்படவும், இந்த விஷயங்களை கர்ம அனுஷ்டானங்களில் நம்முடைய மனது செல்லுவதற்கும் இந்த ஒரு
விடயங்கள்தான் நமக்கு காரணமாக அமைகின்றன. இதில் ரமணர் என்ன அருளுகின்றார் என்றால், இந்த விஷயங்கள், இந்த விஷய ஈடுபாடு என்பது இருக்கிறதே இந்த இந்திரியங்கள் வாயிலாக, அது தன்னுடைய தோஷத்தால் கிருஷ்ண சர்ப்ப விஷத்திலும் காட்டிலும் இந்த விஷயங்களை செயலாற்றுவது, அதில் ஆசை கொள்வதுக்குண்டான அந்த ஈடுபாடு இருக்கிறதே ஆசை, அது அந்த விஷத்திலும் கொடியதாம். ஏனென்றால் விஷமானது உட்கொண்டவனை மாத்திரம்தான் கொல்லுமாம். ஆனால் விஷயமோ கண்ணால் கண்டவன் மனத்தால் நினைத்தவனையும் கூட நசிக்க செய்கின்றது. எவன் ஒருவன் நீக்கற்கரிய விஷய ஆசை என்னும் மகாபாசம் அதை திடவிராகத்தால் அறுத்து விடுகின்றானோ, அதிலிருந்து விடுபடுகின்றானோ, அவனே மோக்ஷன் அடைவான். அன்றி அந்நியன் ஷட் சாஸ்திரங்கள், நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, இந்த 6 வகை சாஸ்திரங்கள், இதில் பண்டித ஞானியாக இருந்தாலும் அவன் முக்தி பெற மாட்டான். விஷயங்களின் ஆசைகளிலிருந்து விடுபடாதவன் இந்த சாஸ்திரங்களில் பண்டிதனாக இருந்தாலும் முக்தி பெற மாட்டான். திட வைராக்கியமின்றி பவசாகரத்தை கடந்து மோக்ஷம் எத்தனிக்கும் முமுட்சுவின் கழுத்தை ஆசையாம் அந்த முதலை பிடித்து அதிவேகமாக இழுத்து போய் க்ஷணத்தில் அந்த சம்சார சமுத்திர மத்தியில் ஆசையானது, விஷயங்களில் ஆசையானது அமிழ்த்தி விடுகின்றது. அதனால் எந்த முமுட்சு விஷய ஆசை என்னும் முதலையை திடவிராகம் என்னும் வாளினால் கொள்கின்றானோ, திட வைராக்கியம், அவனே அந்த விராகம், அதாவது அவனுக்கு நித்திய அனித்திய வஸ்து அந்த வேறுபாடு அவனுக்கு தெரியும். அதனால் அவனால் அது செய்ய இயலும். அவனே பவக்கடலின் முக்தி தீரத்தை தடையாதுமின்றி அடைவான் என்று சொல்லப்படுகின்றது. இதில் இந்த உடலோடு இருக்கும் இந்த பந்தம்தான், இதைத்தான் அனாத்ம இயல் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த இந்திரியங்கள், இந்த இது பொருந்திய இந்த தூல தேகம், பஞ்சபூதங்களால் ஆன இந்த தேகம், அது மட்டுமல்ல மற்றைய நம்முடைய முக்குணங்கள், அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், பின்பு அகங்காரம், இவை அனைத்தும் அனாத்ம இயல் என்று சொல்லப்படுகின்றது. இதில் இந்திரியங்களில் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று 2 வகைகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் ஆனவை மெய்வாய், கண்மூக்கு, செவி. கர்மேந்திரியங்களானவை கை, கால், கருவாய், எருவாய், மீண்டும் வாக்கு. இந்த வாக்கு என்பது கர்மேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் 2லும் வரும். இப்படி இந்த அந்த கரணங்கள், பிராணன், இவை அனைத்தும் ஆத்மியல் என்று சொல்லப்படுகின்றது. இதில் புரி அஷ்டகம் என்னும் இந்த சூக்ஷ்ம தேகம் என்று எதை சொல்லுவதாக சொல்லப்படுகின்றது என்று விளக்கமாக ரமணர் பகவான் அருளியிருக்கின்றார். ஆகாச ஆதி பூத பஞ்சுகம், ஆகாசம் முதலாகிய ஆதியாகிய பூதங்கள் 5, சுரோத்திராதி ஞானேந்திரிய பஞ்சகங்கள், அடுத்தது வாக்காதி கர்மேந்திரிய பஞ்சகங்கள். அதாவது இந்த ஞானேந்திரியங்கள் வாயிலாக இருப்பது சப்தாதி விடயங்கள் என்று சொல்லப்படும். மெய்வாய், கண்மூக்கு வழியாக அந்த விடயங்கள், நாம் இந்த உடல் வாயிலாக நாம் ஆற்றும் விடயங்கள் எல்லாம் அதுதான் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று சொல்லப்படும். அதே போல வாக்காதி கர்மேந்திரியங்கள் என்பது, கர்மேந்திரிய பஞ்சகம் என்பது சப்தாதி விடயங்கள், வச்சனாதி விடயங்கள் என்று சொல்லப்படும். இது சைவ சித்தாந்தத்திலும் இந்த 36 தத்துவங்களில் இது விளக்கப்பெறுகின்றது. இவை அனைத்துமே வேதத்திலிருந்து, அதனுடைய அடிப்படையாகவே இவை அனைத்தும் சொல்லப்படுகின்றன. ஆக வச்சனாதி விடயங்கள் என்பவை கர்மேந்திரியங்கள், கை, கால், அவற்றினால் நாம் ஆற்றும் இந்த செயல்கள். அடுத்தது பிராணனாக 10 பிராணன்கள் உண்டு. இங்கே 5 பிராணன்கள் இந்த புரியட்டகம் அவற்றில் உள்ள அங்கங்களாக சொல்லப்படுகின்றது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். அடுத்தது மனம் முதலைய ஆகிய மனாதி அந்த கரண சதுஷ்ட அகம், மனம் முதலான அந்த கரணங்கள். அடுத்தது அவித்தை என்பது அவத்தை, நிலை மாறுபாடு, காமம், கர்மம். இந்த 8ஐயும் தான் புரியட்டகம் என்றும் சூட்சும தேகம் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்பஞ்சீகிருத பஞ்ச சூக்ஷ்ம பூதங்களால் ஆனதாய் வாசனையோடும் கூடி கர்மபலமான போகங்களை ஆன்மா அனுபவிப்பதற்கு சாதனமாயிருக்கும் இந்த லிங்க தேகம்
இந்த சூக்ஷ்ம தேகம். அதுதான் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு என்று மாணிக்கவாசக பெருமானும் அருளியிருப்பார் திருவாசகத்தில். இதுதான் அந்த புரியட்ட காயம். இந்த லிங்க சூக்ஷ்ம தேகம் அஞ்ஞானத்தால் உண்டான அனாதி உபாதி. இது அனாதியானது. இந்த லிங்க தேகம் என்பது அஞ்ஞானத்தால் ஏற்பட்டது. இதில் ஒரு இடத்தில் ரமணர் பகவான் குறிப்பிட்டிருப்பார், இந்த அஞ்ஞானம் என்பதும் அனாதி, அறியாமை என்பதும் அனாதி. இப்படிப்பட்ட அனாதியான ஒரு நிலையில்தான் இந்த உயிரானது அந்த நிலையை கேவல நிலை என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். அந்த நிலையில் அதனுடைய அறிவு விளக்கமே பெற்றிருக்காது. அதனால்தான் அஞ்ஞானம் என்பதை அறியாமை, அதை ஒரு அனாதியே இருக்கின்றது இதுவும் என்று ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கின்றார். இப்படி அனாதியாக அறியாமையினால் கட்டுண்ட இந்த உயிரை இறைவன் தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து அதனுடைய அறியாமையை அகற்றி இந்த ஆணவம், அந்த மலம் இருக்கிறதே அகங்காரம், அதை தூண்டிவிட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்து பின்பு அவனுடைய அறிவை விளங்க பெற செய்து இந்த அறியாமையினுடைய அந்த ஒரு நிலையை இறைவன் ஒடுக்குகின்றான், ஆணவத்தை ஒடுக்குகின்றான். அதன் வாயிலாக மெய்ஞான அறிவை இந்த உயிரானது ஞானக்கண் வாயிலாக பெறுகின்றது. இவை அனைத்துமே எவ்வாறு உயிருக்கு இது கிட்டும் என்று ரமண மகரிஷி சொல்லுகின்றார் என்றால், உயிருக்கு இது ஞான நேத்திரத்தினால்தான் கிடைக்கும். மற்றைய உபதேசங்களினாலோ சாஸ்திர ஞானத்தினாலோ உயிருக்கு இது கிட்டாது. இந்த ஸ்வ அனுபவம் என்பது உயிருக்கு ஞானக்கண்ணினால், ஞான நேத்திரத்தினால் தான் கிடைக்கும். இது இந்திரியங்களாலோ நம்முடைய மனம் புத்தி வாயிலாக பிறருடைய உபதேசங்களை கேட்டாலும் நம்முடைய இந்த மாயையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இந்திரியங்களால் தான் நாம் இவற்றையெல்லாம் சிந்திக்கிறோம். அதிலிருந்து கிடைக்கப்பெறும் சிந்தனையானது அந்த ஸ்வ ஆத்மஸ்வரூபத்தை நம்மை உணர அது செய்யாது. ஞானக்கண்ணால் தான் நம்மால் இதை இந்த சுயமுயற்சியாலும் ஸ்வ அனுபவத்தினாலும் தான் அந்த சொரூபத்தினை நம்மால் ஆத்மஸ்வரூபத்தினை உணர முடியும். அது ஊனக்கண்ணால் அல்ல, ஞானக்கண்ணால் தான் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த சீடனுக்கு ஆத்ம அநாத்ம இந்த ஒரு வேற்றுமையை, என்ன ஒரு வித்தியாசம் என்பதை ரமண மகரிஷி விளக்குகின்றார். இந்த அநாத்ம இயல் என்பது இந்த விடயங்களையெல்லாம், இந்திரியங்கள் உடல் சார்ந்த விடயங்களையெல்லாம் தெளிவாக விளக்கியிருப்பதனால் இப்பொழுது இந்த ஞான நேத்திரம், ஸ்வ அனுபவம், சுயமுயற்சி இவற்றையெல்லாம் நம்முடைய விவேக சூடாமணிக்கு சுவாமி சித்பவானந்தர் அவர் அருளி செய்த அந்த உரையில் இது சிறப்பாக பல்வேறு உதாரணங்களோடு விளக்கப் பெறுகின்றது. 51 55 விவேக சூடாமணி ஸ்லோகங்களானது ஒரு ஆத்ம சாதகனுடைய சுய முயற்சியினுடைய சிறப்பினை எடுத்து சொல்லுகின்றது.